வேண்டாம். வணக்கம் உறவுகளே. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தூத்துக்குடி அஜித்தா ஆதரவாளர்கள் இந்த செயலில் ஈடுபட்டிருக்காங்க. இதை நம்ம பார்க்கும்போது அரசியலில் என்னடா இப்படியெல்லாம் கருமம் நடக்குமா அப்படின்னு தான் நினைக்க தோணுது. விஜய்க்காக இருக்கேன், விஜய்க்காக என்னோட பயணம் தொடரும், விஜய் கட்சிக்காக என்னோட கடினமான உழைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஏதோ ஒரு சுயநலத்துக்காகவும் தன்னோட சுயநலத்தில் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையிலும் தான் அப்படிலாம் நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்ல மனசு தோணுது. நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஏற்றுக்கிட்டவங்க இந்த மாதிரியான ஒரு அவமரியாதைகளும் ஒரு கட்சி சின்னத்தையோ கொடியவோ ஒரு லேபிளையோ கிழிக்க மனசு வராது. இப்போ என்னை போன்றவர்கள் மாற்று கட்சியிலிருந்து தளபதி விஜய் கூட இணைஞ்சிருந்தாலும் நாங்கள் பிரிஞ்சு வந்த அந்த கட்சியை பற்றி ஏளனமாகவோ இலக்காரமாகவோ அந்த தலைவர்களை பற்றி அவமரியாதையாகவோ நாங்கள் பேசியதில்லை. அப்படி பேசுனா அந்த கட்சியில் நாங்கள் இவ்வளோ நாள் பழகியது பயணித்தது எல்லாமே ஒரு சுய லாபத்துக்கு என்று அனைவரும் எண்ணும் அந்த இடத்துக்கு தள்ளப்படுவோம். எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது சகோதரி அஜித்தா மேலே நாங்கள் வச்சுருந்த அந்த நம்பிக்கைன்றது இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு அது சரியாக இருக்கும். தொடர்ந்து பயணிக்கலாம். ஒரு தலைவரோட காரை மறைச்சு அந்த தலைவருக்கு பின்னால் இருப்பேன்னு சொல்ல வேண்டியவங்க தலைவரை எதிர் நின்று போராடி நீ எல்லாம் என்னை விட பெரிய ஆளான்னு தன்னை காட்டிக்கிறதுக்காக அங்கே ஒரு ரணகலமான ஒரு போர்க்காலம் போன்ற ஒரு காட்சியை ஏற்படுத்தினவங்க தான் இந்த அஜித்தா. இதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு செயலாக பார்க்குறோம். வெற்றி நிச்சயம். தமிழக வெற்றி கழகம்.